Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டரிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பர்சனலாகவும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறைய கேட்டிருந்தீங்க. உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சரை எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி கேட்டரிங் ட்ரீட்மெண்ட் பண்ணது வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோட லிங்க் பின் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னா இது வந்து ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட். லைக் எப்படி நம்ம பாடிக்கு வந்து ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ்லாம் வந்து இன்டேக் பண்ணுறோமோ அந்த மாதிரி வெளியே இருக்க ஹேர் வந்து ப்ரோட்டீன்க்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இந்த கெரட்டின் ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே வாங்க, நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு 1 by 1 ஆன்சர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் வந்து பழசு ரொம்ப ஃப்ரிஸியாக ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னால் வந்து ஸ்ட்ரைட்னிங்கும் இல்லை ஸ்மூத்னிங்கும் எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹேர் ஃபால் ஆகிற ஹேரில் நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் டேமேஜ் ஆகுன்றதுக்காக தான் வந்து நான் கெரட்டினை சூஸ் பண்ணேன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எங்கே போச்சுன்னு கேட்டிருக்காங்க. கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டே அப் டு வந்து 6 மந்த்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து 3 மந்த்லேயே வந்து லாஸ்ட் ஆனதை நான் பார்த்தேன். லைக் என்னோட ஹேர் லுக் வந்து பழைய மாதிரி இருந்தது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ரீசன் நான் போய் கேட்டதுக்கு வந்து ஹேர் வாஷ் வந்து அடிக்கடி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். ஏன்னா என்னோட ஆஃப்டர் கெரட்டினுக்கு அப்புறம் வந்து ஹேரில் வந்து ரொம்ப ஆயிலியாக எண்ணெய் வடியும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்துச்சு. இச்சிங்கும் ரொம்ப வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் ஹேர் வாஷ் பண்ணேன். என்னோட ஹேர் வந்து பழைய மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க ஹேருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஆஃப்டர் கெரட்டினுக்கு அப்புறம் இந்த வெல்வாவோட எஸ்பி ஷாம்பு அண்டு மாஸ்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்லரில் இந்த சஜஷன் பண்ணது தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1600 வந்து ஷாம்பு ரேட்டும் 1750 வந்து மாஸ்கோட ரேட்டும் இருக்குது. ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்லியான ஷாம்பு அண்ட் மாஸ்க் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஹேர் எப்படி இருக்குது, ஹேர் லாஸ் ஆகுதான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹேர் ஃபால் வந்து பயங்கரமாகவே இருக்குது. ஸோ ஏதோ கொஞ்சம் லைட்டாக லோ மட்டும் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து ஹேர் ஃபால் பயங்கரமாக தான் இருக்குது. ஓகே ஐஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. கெரட்டின் ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் இதில் எது பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கெரட்டின் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங் ரெண்டுமே வந்து ஹேர் டேமேஜ் வந்து சீக்கிரம் ஆயிரும். பட் கெரட்டின் வந்து ப்ரோட்டீனால் உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஓகே கைஸ், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.